வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கிய அப்டேட்டை பார்க்க போறோம். சட்டப்பேரவையில் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உதயநிதி பேச, அடுத்து டிவிகே எம்எல்ஏ முஸ்தபா நாங்களும் அதுக்காக தான் களமிறங்கியிருக்கோம் அப்படின்னு வார்த்தையை விட, அண்ணாமலை டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே பார்த்துக்கோங்க மக்களே. ஒரு நாணயத்துடைய இரண்டு பக்கங்கள் தான் டிஎம்கேவும் டிவிகேவும். டிஎம்கே தொடர்ந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி மக்கள்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க. மக்கள் தேர்தலில் பாடம் புகட்டிட்டாங்க. இன்னும் டிஎம்கே திருந்துற மாதிரி இல்லை. இப்போ டிவிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த தேர்தலில் டிவிகேவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டு இருந்தாரா? சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசி நாடு முழுவதும் கேஸை வாங்கிக்கிட்டாருல்ல. பல மாநிலங்கள், குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் உதயநிதிக்கு எதிராக பலர் புகார் கொடுக்க, பல மாநிலங்களில் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்து வருது. உதயநிதி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அலைய முடியலை. எல்லா கேஸையும் ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல விசாரித்தா வசதியாக இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழலில் இவ்வளவு பட்டும் திருந்தலைய குரு அப்படிங்கிற மாதிரி சட்டப்பேரவையில் மறுபடியும் பேசியிருக்காரு. பாஜகவினர்கள்லாம் இப்போ நாடு முழுவதும் புதுசாக உதயநிதிக்கு எதிராக கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிருக்காங்க. இப்போது பதிவு செய்யப்படக்கூடிய புதிய வழக்குகள்லாம் உதயநிதிக்கு ஒரு பெரிய தலைவலியாக டெஃபினட்டாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, சட்டமன்றத்தில் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் பேசினதுக்கு நிறைய பேர் என்னைய கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. எதிர்ப்புலையே வளர்ந்தது தான் திராவிட இயக்கம். இருந்தாலும் நான் பேசினதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக விளக்கம் கொடுக்குறீங்க? அப்போ பயந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பாஜக காரங்க கிண்டல் பண்ணுறாங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொன்னால் யாரும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கோயிலில் மட்டுமல்ல, சொசைட்டிலையும் எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்கணும்னு அர்த்தம். மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு மக்களை பிரிக்கிறது தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் பேசின கொள்கையை தான் நானும் பேசினேன். நாங்கள் யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க இல்லை. ஆனால் இன்ஈக்குவாலிட்டியையும் அப்ரசனையும் கடுமையாக எதிர்ப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொன்னது தான் எங்கள் வழி அப்படின்னு உதயநிதி விளக்கம் கொடுத்துருக்காரு. உடனே அண்ணாமலை என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, இந்த புளிச்சு போன விளக்கத்தை இன்னும் எத்தனை முறை சொல்லுவீங்க? சனாதனமும் இந்து மதமும் வேற வேற கிடையாது, ஒன்று தான் அப்படின்னு உங்களுடைய ஓனர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. யாரை குறிப்பிடுறாரு தெரியுமா அண்ணாமலை? திக தலைவர் வீரமணி. திமுக ஆட்சியில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதன தர்மத்தை டெங்கு, கொசு, மலேரியாவோட ஒப்பிட்டார்ல உதயநிதி. அதே மேடையில் வீரமணி என்ன பேசினார் தெரியுமா? சனாதனமும் ஹிந்து மதமும் வேற வேற கிடையாது, ஒன்று தான் அப்படின்னு அதே மேடையில் பேசியிருந்தார். அந்த வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணி, ஹிந்து மதமும் சனாதனமும் வேற வேற இல்லை அப்படின்னு உங்களுடைய ஓனர் சொல்கிறாரு. இவர் தானே உங்கள் குரூப்புக்கு சித்தாந்த குருநாதர். எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்கலாமே, சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்க வேண்டியது தானே. கூடவே உங்கள் குருநாதரையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே பிரச்சாரத்துக்கு. நீங்கள் தான் ரொம்ப தில்லான ஆளாச்சே. கலாய்ச்சி வச்சிருக்காரு அண்ணாமலை உதயநிதியை. நீங்கள் தான் ரொம்ப தில்லான ஆளுன்னு சொல்கிறீங்களே, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பேசியிருக்கலாம்ல. கூடவே உங்கள் குருநாதர் வீரமணியை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் அப்போ வண்டியில் இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ரியாக்ஷன் பதிவு ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. எப்பா, அண்ணாமலையுடைய ட்விட்டர்லேயே இந்த அடி விழுகுது. அண்ணாமலை அண்ணன் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது எவ்வளவு ஃபயராக இருக்கும். இனிதான் இருக்குது டிஎம்கேக்கும் டிவிகேவுக்கும். களம் ரெடியாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், அண்ணா இஸ் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறாங்க பாஜக காரங்க. அடுத்து, பெட்ரோல் டீசலுடைய விலை 3 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. அது எப்படி இவ்வளவு உயர்த்தலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திமுக குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக காரங்க சொல்கிறாங்க, குறை சொல்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதியே இல்லை. 2021 தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? ஆட்சிக்கு வந்தோன்னே 5 ரூபா 4 ரூபா பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. வந்தோன்னே பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சிங்க, டீசலுக்கு அதுவும் குறைக்கலை. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை, கிடப்பில் போட்டுட்டீங்க. இப்போ ஆட்சியை இழந்துட்டீங்க, நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் மத்திய அரசாங்கம் வாக்குறுதியே கொடுக்காம 3 முறை வரியை குறைச்சிருக்கு. கலால் வரியை 3 முறை குறைச்சிருக்கு மத்திய அரசாங்கம். மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சண்டை காரணமாக உலகளவில் எரிபொருள் சப்ளையில் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பல உலக நாடுகள் எப்பயோ மிகப்பெரிய அளவில்
பெட்ரோல் டீசலுடைய விலையெல்லாம் கூட்டிட்டாங்க. இந்தியாவில் மட்டும்தான் கூடாமல் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் பல உலக நாடுகளுக்கு எரிபொருள் கையிருப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஸ்டாக்கே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு வெளி பிதுங்கி போய் நிற்கிறாங்க பல உலக நாடுகள். இந்தியாவில் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பெட்ரோல் டீசல் வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். அடுத்த 60 நாளைக்கு எவ்வளோ தேவையோ அது இப்போது நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம். அதனால் போர் காலகட்டத்தில் இது மாதிரியான விலையேற்றம்லாம் நார்மலான ஒன்று தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிலைமையை தொடர்ந்து கண்காணிச்சுக்கு இருக்காங்க. இதுக்கப்புறம் உயராமல் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் வருது. அடுத்து ஜூன் 21 நீட் மறுதேர்வான். மே 3 நடந்த நீட் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணிட்டாங்க. காரணம் வினாத்தாள் லீக்கு. சிபிஐ விசாரிச்சுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிக்கிறதுக்கு சிபிஐ. கேன்சல் செய்யப்பட்ட நீட் எக்ஸாமினேஷன் ஜூன் 21 மறுபடியும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த தேர்வையாவது ஒழுங்காக நடத்துங்க. கொஸ்டின் பேப்பர் லீக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மக்கள், ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எக்ஸாமினேஷனை ஃபேராக நடத்துங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் இனிமேல் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.